அன்பராம் இயேசுவின் அற்புதமான நாமத்தினாலே இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 23:1-2. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சடியேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். The Lord is my shepherd, I shall not want. He makes me to lie down in green pasture. He leads me besides the still waters. Amen. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய தேவன் நம்முடைய மேய்ப்பராயிருக்கிறார். ஆமேன். ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பன் அந்த ஆடுகளுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவன் பார்த்து கொள்வது போல உங்களையும் என்னையும் இம்மட்டுமாய் வழிநடத்தி, இம்மட்டுமாய் பாதுகாத்து, இம்மட்டுமாய் போஷித்து பராமரித்து வருகிற நம்முடைய நல்ல மேய்ப்பனாகி இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே நம்மை பார்த்து சொல்கிறார், எனக்கு பிரியமான பிள்ளைகளே, நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம், நான் உங்களுக்கு தேவையான எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று வேதம் சொல்கிறது. உங்களுக்காகவும் எனக்காகவும் தன்னுடைய ஜீவனையே கொடுத்த இயேசு கிறிஸ்து நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய நோய்களையும் நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் அவர் தன்மையில் ஏற்றுக்கொண்டுள்ளார். ஆம், நம்முடைய பலவீனங்களை கூட அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய நோய்களை அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் தன்மையில் சுமந்து தீர்த்து விட்டார். ஆம், அந்த மேய்ப்பனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களை ஒரு மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பேன், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவேன் என்று. ஆம், அவர் உங்களையும் என்னையும் நேசிக்கிறபடினாலே, நம்மீது அவர் அன்பு கூர்ந்தபடினாலே, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இம்மட்டுமாய் பிதானுடைய வலது பார்சத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுவார். நம்முடைய நாமத்து நிமித்தம் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிற தேவனாக இருக்கின்றார். ஆம், நமக்காக அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நீங்களும் நானும் அவருடைய வார்த்தையை முழுவதுமாய் நம்பி அவருடைய வார்த்தையின் மேல் நீங்களும் நானும் விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்கின்ற போது அவர் என்ன செய்வார்? உங்களையும் என்னையும் அவர் தன்னுடைய தலையை அவர் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று வேதம் சொல்கிறது. சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவாராம். ஆமேன். இனி உங்களுக்கும் எனக்கும் எதிராக வருகிற எல்லா சத்துருக்களின் கிரியைகளை அவர் நிர்மூலப்படுத்துவார். சந்தோஷமாய் நாம் சொல்லலாமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்று விசுவாசிப்போம். கர்த்தர் அப்படியே செய்வார். கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, எங்களுடைய நல் மேய்ப்பனே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே உமக்கு நன்றி. எங்களுக்கு ஜீவன் ஆண்டவரே, நித்திய ஜீவனை வைத்திருக்கிறவரே உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே யாரெல்லாம் அப்பா பாடுகள் ஊடாய் கஷ்டத்தின் ஊடாய் நடந்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் அப்பா நீர் தகப்பனே உம்முடைய கரத்தில் ஏந்தி சுமந்து கொண்டு அவர்களை அப்பா இம்மட்டுமாய் காத்து வழிநடத்தி வந்திரே நன்றி. இனிமேலும் அப்படியே செய்யும்படியே நாங்கள் வேண்டுகிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.